நேத்து நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துக்கலாம். ஸோ நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன்ல, இத தான் ஃப்ரேமா வச்சிருந்தேன். இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஷ். யஷ் இப்ப என்ன படத்துலப்பா வராரு அப்படின்னா, ரீசென்ட்டா ஒரு டீசர் ஒண்ணு விட்டிருந்தாங்க. ஆமாங்க, ராமாயணம் அப்படிங்கிற படம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மென்ட் டீசர் மாரி விட்டிருந்தாங்க. பயங்கரமா இருந்தது. ரன்பீர் கபூர் ராமனாவும், நம்ம யஷ் வந்து ராவணனாவும் வராரு. அதுல ராவணனா காட்டக்கூடிய யஷ்ஷ தான் நம்ம அந்த ஃப்ரேம் வச்சிருந்தோம். இதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரணிதரன், மாணிக்கம் கேமிங், சக்தி நிகேஷ் முத்துராஜா, வில்லன் 60 கேமிங், சரவணா இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஏதாவது பெஸ்ட்டான பிரைஸ்ல, பெஸ்ட்டான குவாலிட்டியில இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், உங்க கடைக்கோ, இல்ல வீட்டுக்கோ, இல்ல கம்பெனிக்கோ பண்ணணும் அப்படின்னா, சென்னை சாய் இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டான பிரைஸ், பெஸ்ட்டான குவாலிட்டியில பண்ணி தருவாங்க. பிவிசி, யூபிவிசி, அலுமினியம், உட்டு எந்த ஒர்க்கா இருந்தாலும். நிறைய பேர் வீடியோவை பாக்குறீங்க, ஆனா லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து பாக்குறவங்களே சப்ஸ்கிரைபரா இல்லாம வெறும் வியூவரா மட்டும் இருக்கீங்க. 1,00,000 வரப்போகுது. அது நீங்க ஏதோ மனசு வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வரும், பார்த்து பண்ணி விடுங்க. இது மட்டும் இல்லாம ஆர்மன் தமிழ் அப்படிங்கிற இன்னொரு சேனல், அதுலயுமே தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்கு. வேற வேற புது புதுசு கண்டென்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. ரியாக்ஷன்ஸ், ட்ரோல்ஸு, ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ அந்த சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி கீழே வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். F1 Day 8 இந்தியாவில் வந்து 3,29,00,000, டோட்டலாக 45 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க இந்த 8 நாளில். 172.8 மில்லியன் US டாலர்ஸ், 1,475 கோடி கிட்ட வருது இந்த படம் 8 நாள்ல. ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படிங்கிற படம் Day 1 இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே ஒரு பெரிய வசூல். நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த படம் ப்ரீமியர்ல மட்டுமே, அதாவது ப்ரிவியூ ஷோ மட்டுமே 30 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்படின்னா Day 1 எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ஆமாங்க, 140 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1,200 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் கிட்டத்தட்ட 11 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 10,96,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 180 மில்லியன் US டாலர்ஸ், 1,540 கோடி கிட்ட வருது. ஸோ Day 1 வேற லெவல் கலெக்ஷன். ஸோ பார்ப்போம், இந்த வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள 500 மில்லியன் கிட்ட போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் போலயே. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஹாலிவுட் படங்களுக்கு எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் ஹிந்தியில வந்து மெட்ரோ இண்டினோ அப்படிங்கிற ஒரு படம், ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். ஆக்சுவலா 85 crore இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஆனா Day 1 ஒரு சுமாரான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 4,38,00,000 இந்தியாவிலே, உலகம் முழுக்க 4,50,00,000. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகல. அதை நான் வரப்போற நாட்கள்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் ஒரு 12 லட்சம் கிட்ட வந்திருக்கு. ஸோ அப்புறம் கஜோல் அவர்களோட மா திரைப்படம் Day 8 இந்தியாவில் வந்து 1,16,00,000, உலகம் முழுக்க 1,35,00,000. 33,24,00,000 இந்தியாலையும், 37,90,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். ஸோ இன்னும் இந்த படம் ஒரு நல்ல வசூல் வர வேண்டியது இருக்கு. சித்தாரே ஜமீன் பர் Day 15 இந்தியாவில் வந்து 2,95,00,000, உலகம் முழுக்க 3,22,00,000. ஸோ டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 165,80,00,000, உலகம் முழுக்க 220,31,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல கலெக்ஷனுங்க. கண்ணப்பா Day 8 ஆந்திரா தெலுங்கானால 39,00,000, உலகம் முழுக்க 55,00,000. ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 28,79,00,000, உலகம் முழுக்க 46,22,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட், பெரிய விலைக்கு. ஆக்சுவலா கமிஷன் பேஸ்ல தான் இவங்க தான் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான், அதாவது இந்த படத்தோட இந்த ஹீரோவோட அப்பாவா இருக்கக்கூடிய மோகன் பாபு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவங்க தான் வந்து ஓன் ரிலீஸ், எல்லா இடத்துலயும் கமிஷன் பேசிஸ்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு 85-90 crore இருக்குல்ல, அதுல இந்த படம் அதுக்கு பக்கத்துல கூட நெருங்காத அளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதுக்கு பக்கத்துல கூட நெருங்காத அளவுக்கு ஷேர் எடுத்திருக்கு. ஒரு மோசமான வசூல். ரீசெண்ட் டைம்ல ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். அப்புறம் நிதின் அவர்களோட தம்முடு அப்படிங்கிற தெலுங்கு படம் Day 1 இந்த படம் 2,10,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 3,12,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி பட்ஜெட். 70ல இருந்து 75 கோடி பட்ஜெட் சொல்றாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஆனா Day 1 ரொம்ப ரொம்ப சுமாரான புவர் ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப 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 சுமாரான ஒரு ஓப்பனிங். அப்புறம் DNA 15வது நாள் தமிழ்நாட்டில் 8,00,000, உலகம் முழுக்க 9,00,000. 6,98,00,000 தமிழ்நாட்டிலும், 7,69,00,000 உலகம் முழுக்க. ஆக்சுவலா நல்லா தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கம்மியான ஷோஸ்க்கு இது ஓகே.
அப்புறம் குபேரா இந்த படத்தோட டே 15 ஆந்திரா தெலுங்கானால 62 லட்சம், உலகம் முழுக்க 91 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால டோட்டலா 65 கோடியே 71 லட்சமும், உலகம் முழுக்க 131 கோடி 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 130 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் மார்கன் ஆக்சுவலா நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. இதை தாண்டி இந்த படம் எப்படி வந்து 8வது நாள் வசூல் பண்ண போகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதான் பிஹெச்கே ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ப்ரொமோஷன்ல ரிலீஸ் ஆன பறந்து போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தி படம் ஜுராசிக் பார்க் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜுராசிக் வேர்ல்டுக்கு மேல ஒரு படமா? ஆக்சுவலா இந்தியாலே பெரிய கலெக்ஷன், தமிழ்நாட்டில் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கேன். ஆனா இவ்வளோ படம் வந்துமே மார்கன் பயங்கரமான ஹோல்டு இருக்குங்க தமிழ்நாட்டில். 32 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 12, 13 லட்சம் கிட்ட ஆந்திரா தெலுங்கானால கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா வேர்ல்டு வைடு நேற்று 8வது நாள் 49 லட்சம். 5 கோடியே 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், அதுல வந்து அக்கனாம் அப்படின்னு ஒரு படம், கீர்த்தி பாண்டியன் அவங்களோட படம். டே 1 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில், உலகம் முழுக்க 10 லட்சம். 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ சுமாரான ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் ஃபீனிக்ஸ் டே 1 தமிழ்நாட்டில் 11 லட்சம், உலகம் முழுக்க 12 லட்சம். 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ டே 1 இந்த படமே ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஸோ பறந்து போ இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 47 லட்சம், உலகம் முழுக்க 52 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட 6 கோடி பட்ஜெட் தான். இந்த படம் ஓரளவுக்கு டே 1 நல்ல கலெக்ஷனே வந்திருக்குங்க. 47 லட்சம்ங்கிறது சூப்பர் கலெக்ஷன். 3 பிஹெச்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஓப்பனிங் வரும். 2 கோடி 2.5 கோடி கிட்ட வரும் அப்படின்னு நானே எதிர்பார்த்தேன். ஆனால் 1 கோடியே 19 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. சூப்பர், நல்ல ஓப்பனிங். ஸோ வேர்ல்டு வைடு 1 கோடியே 38 லட்சம், 15 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கூட நான் வந்து கம்பேர் பண்ணி மேபி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதாவது டே 1 2.5 கோடி கிட்ட வசூல் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ இருந்தாலும் 1.25 கோடி 1.5 கோடிங்கிறது நாட் பேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் இந்த படம் வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு வந்து 12 இயர்ஸ் ஆஃப் சிங்கம் 2. ஸோ சிங்கம் 2 அப்படிங்கிறது 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஹரி அவர்களோட இயக்கத்துல இந்த படம் பயங்கர ஃபாஸ்டான ஒரு பயங்கர கிரிப்பான ஒரு ஸ்கிரீன் பிளே. இந்த படம் தமிழ்நாட்டில் 60 கோடி 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 16 கோடி 50 லட்சம், கேரளாவில் 8 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடியே 15 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 கோடியே 50 லட்சம். உலகம் முழுக்க 122 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 46 கோடி, 65 கோடிக்கு மேலே ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அந்த சமயத்துல சூர்யா வந்து ஒரு பயங்கர பீக்ல தான் இருந்தாரு. மேபி அவர் அந்த சமயத்துல இந்த மாதிரியே ஒரு 40 கோடி 45 கோடி அந்த பட்ஜெட்லயே படம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அடுத்த வந்த படங்கள் கூட பெரிய அளவுல வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். நான் சொல்றது 24 இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் கூட ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அது பட்ஜெட் பெருசா இருக்கிறதுனால பெரிய வியாபாரம் பண்ணதுனால கடைசியில் ஆவரேஜ் ஃபில்மா அமைஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல பயங்கரமா மெயின்டைன் பண்ணாரு. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.